ஹாய் ஹலோ வணக்கம். இது கொல்லிமலை வரது தொடர்ந்து வாழ்க்கை. கோயம்புத்தூரில் கொடிசியா கிரவுண்டில் ஜூலை 1 and 3 வரைக்கும் ஒரு ஃபுட் எக்ஸ்போ நடந்துச்சுங்க. நம்ம ஃபஸ்ட் டேவே போயாச்சு. நம்ம என்னென்னா கொல்லிமலை அடிவார பக்கமாக ஒரு சின்ன கஃபே ஆரம்பிக்கணும்னு ஒரு ஐடியாங்க. ஸோ அதை கியாஸ் செட்டப்பில் போகலாம் அப்படின்ட்டு. சரிங்க, போனால் சில பல ஐடியாஸ் கிடைக்கும், நிறைய கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸும் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க. எல்லா திங்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஜஸ்ட் அப்படியே பார்ப்போம், நமக்கு ஏதாச்சும் செட் ஆகுதான்ட்டு. நான் காஃபி மிஷினு கியாஸ்க்கு மெயினாக அதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த பிளாக் ஃபுல்லாகவே வந்து பேக்கரி ஐட்டம்ஸ் தாங்க. அந்த டிஸ்பிளே அந்த மாதிரி மிஷின்ஸ் அது சம்மந்தமாக தான் இந்த பிளாக் ஃபுல்லாக. ஸோ சும்மா ஜஸ்ட் பார்த்துட்டு போவோம், ஏன்னா இதில் நமக்கு பெருசாக தேவைப்படாது. இதில் ஸ்வீட் பாக்ஸ் பேக்கிங் பண்ணுறதுக்கு நமக்கு பெருசாக ஆகாது. கொஞ்சம் நல்லா சாப்பிட்டோம். வேணும்னு இருப்பான். ஆமாம், எது கூட்டம் தான் திங்காமல் வெளியே மட்டும் இருப்பான். பேக்கர்ஸ்க்கு இது பூரி மாமா செய்யுது. இங்கே பாரு 4 பர்னர் எங்க. கியாஸ்க் செட்டப் பக்கமாக வந்தாச்சுங்க. கோவை கியாஸ்க் அவங்களோட கம்பெனி தான் பார்க்கலான்னு வந்திருக்கோம், எவ்வளோ ரேட் ஆகுது என்னான்ட்டு. ஸோ இதில் இது வந்து அவங்களோட ஒரு கியாஸ்க்கு மொத்தம் ஒரு 4-5 வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம ரேட்லாம் அப்படியே விசாரிச்சுட்டு பார்த்துட்டு போகலாம். இது வந்து எலக்ட்ரிக் டைப்பில் ஒரு ஐஸ்கிரீம் காட்டுங்க வண்டி அப்படியே. நம்ம இந்த செட்டப் தான் பார்த்தோம், ஆனால் 4.5 லட்சத்துக்கு மேலே வந்துச்சு. ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஃபினிஷிங் நல்லா இருக்குது, பட் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு முடிவு பண்ணிக்கலாம். காஃபி மிஷின் அந்த பாய்லர் பார்க்கலான்னு வந்திருக்கோம். நம்ம வாங்கணும்னு நினச்ச காஃபி மிஷின் டைப் இது தான், ஆனால் கொஞ்சம் ரேட்டு வந்து 30,000 பக்கமாக வருது. வேறு ஏதாச்சும் பார்க்கலாம். ஸ்கூல் பசங்க வந்து வாங்கிப்பாங்க காலையில். வருவார் இந்த அபிராமி கம்பெனியோட காஃபி 3-in-1 ஓகேவாக இருக்க மாதிரி இருக்குது. டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு போயிடலாம். ஃபுட் எக்ஸ்போக்கு வரதுக்கான மெயின் ரீசனே இது தாங்க. டெமோங்கிற பேரில் நிறையா செஞ்சு காமிப்பாங்க. பிரியாணிலாம் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. அந்த மிஷினில் வந்து எப்படி பிரியாணி வந்து ரெடி ஆகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, எப்போ பிரியாணி தருவாங்கன்னு தான். அவ்வளோதாங்க, வெளியே வந்துட்டோம். ஏன்னா ரொம்ப நிறைய இருக்குது. பார்த்து மிஷினையே திரும்பி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நம்ம மெயினாக கியாஸ்க்கு காஃபி மிஷினு ஃப்ரோசன் ஐட்டம் தான் வந்தோம். அதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். வீட்டில் போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு முடிவு பண்ணிக்கலாம் காஃபிக்கு என்ன ஐடியான்ட்டு. கோயம்புத்தூர் வரைக்கும் வந்துட்டான். அந்த கோச்சை வரவில் சாப்பிடாம போனேன் அப்படின்னு அங்கே அடுத்து அங்கே தான் போகிறோம்.